தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி ஒலி யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். வாழ்க்கை அப்படிங்கிறதே நம்மில் நிறைய பேருக்கு வாழ்ந்து பார்க்க வேண்டும்ங்கிற ஒரு பேராசையாக இருந்து விடுகிறது. நல்ல படிப்பு, நல்ல வேலை, நல்ல குடும்பம்னு இருந்தால் கூட தினசரி வாழ்க்கை போராட்டமாகவும் மற்றவர்களை விட திறமையானவர்களாக நாம் இருந்தாலும் கூட அறிவுக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற வருமானம், வருமானத்திற்கேற்ற வாழ்க்கை, வசதி இவை அனைத்தும் அடைய முடியாத எட்டாக்கனியோடு நம்மில் நிறைய பேர் போராடுகிறோம். நாங்கள் கணவன் மனைவி யாருக்கும் துரோகமே பண்ணதில்லை, எல்லாருக்கும் நல்லது பண்ணியிருக்கோம். எனக்கு கீழே பிறந்தவங்க 6 பேர், அந்த 6 பேருக்கும் நான் தான் சம்பாதிச்சு முன்னே இருந்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் என்னோட குழந்தைக்கு ஒரு கல்யாணம் நடக்கலை. எவ்வளோ பேர் வருத்தப்படுறோம். முதல் திருமணம் ஏதோ காரணங்களால் பிசகி விட்டது. என் பொண்ணை நினச்சி நான் கவலைப்படுறேன், என் பையனை நினச்சி கவலைப்படுறேன். இவ்வளோ பேர் இருக்கும். நமக்கே புரியறதில்லை, ஏன் நான் தர்ம வழியில் இருந்தாலும், நல்லவனாக தர்மவானாக என்னுடைய குழந்தையை வளர்த்தாலும் ஏன் சிரமங்கள் எனக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கே. இன்னைக்கு இதுதான் இன்றைக்கி நம்ம எல்லாரும் புரியாமல் இறைவனையும் எதை தின்றால் பித்தம் தீரும்னு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு ஆஸ்ட்ராலஜரையும் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனால் நம்ம எல்லாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கர்ம வினைகள்னு சொல்லக்கூடிய முன்சென்ற வினைகளும், அதே போல் இன்றைக்கு நம்முடைய தலைமுறையாக நமக்கு இருக்கக்கூடிய அந்த வினைகளும் இன்றைக்கு நம்மை பாடாய்படுத்துகிறது அப்படிங்கிறத நம்மில் யாரும் புரிந்து கொள்வது கிடையாது. ஒரு சின்ன உதாரணம், அசைவ உணவுகள். இன்றைக்கு அசைவ உணவுகளை சாப்பிடுகின்ற மிகப்பெரிய சமூகமாக நம்ம வளர்ந்துருக்கோம். மருந்துக்காக அசைவம் சாப்பிடுவது வேறு, ஆனால் சுவைக்காக மகிழ்ச்சிக்காக அசைவம் சாப்பிடுகின்ற இம்சை அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர்கொலை செய்யக்கூடிய ஒரு பாபத்தை செய்கின்ற ஒரு சமூகமாக நாம் மாறிய பிறகுதான் நமக்கு இவ்வளவு கர்ம வினைகள் கூடி கூடி நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம யாரும் புரிஞ்சிக்கவே இல்லை. உயிர்கொலை செய்தால் பிரம்மஹத்தி தோஷம், ஆனால் உயிர்கொலை செய்யாமல் அசைவம் சாப்பிடாதவர்கள் நம்மில் யாராவது இருக்குமா? சைவ குடும்பத்தில் வந்திருக்கக்கூடிய குழந்தைகள் கூட இன்றைக்கு அமெரிக்கா சென்ற பிறகு அசைவ உணவுக்கு அடிமையாகி போயிருப்பதை பார்க்கிறோம். காரணங்கள் சொல்கிறாங்க, சத்து குறைபாடு, அது இது, இதற்காக சாப்பிட்றோம், மருத்துவர் சொல்கிறாருன்னு சொன்னாலும் கூட உயிர்கொலை தானே. அப்போ அதற்குள்ள பாபங்கள் நம்மை வந்து சேரத்தானே செய்யும். ஏற்கனவே செய்த பாபம், இந்த ஜென்மத்தில் செய்கின்ற பாபம், முன்னோர்கள் செய்கின்ற தெரிந்து தெரியாமல் செய்கின்ற பாவங்களும் கடன்களும் நமக்கு வந்து சேரும்போது நம்முடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குகின்ற ஒரு நிகழ்வாக அவையெல்லாம் மாறிப்போய் விடுவதை பார்க்கிறோம் இல்லையா? இந்த கர்ம வினைகளை பற்றி நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணுங்க. இது கெட்டது செஞ்சால் கெட்டது நடக்கும், நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும் அப்படின்னு நம்முடைய மதத்தில் நாம் சொல்லுகின்ற தர்ம சாஸ்திரத்தில் நாம் சொல்லுகின்ற விஷயத்தை பற்றி வரக்கூடியது. இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு உண்மை என்னன்னா, நல்லது செய்தால் மட்டுமல்ல, நல்லது நினைத்தால் தான் நல்லது நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம கூட பிறந்தவங்க ஒரு வீடு வாங்குறாங்க, ஒரு கார் வாங்குறாங்க, வசதியாக இருக்காங்க, நம்மை விட 100 மடங்கு செல்வத்தோடு வாழ்கிறாங்க. எத்தனை பேர் அதை மகிழ்ச்சியாக பார்க்குறோம்? அவ்வளவு ஏன் நம்முடைய குழந்தைகள் இன்றைக்கு மகிழ்ச்சியாக வாழ்வதை எத்தனை பெற்றோர்கள் பொறுத்து கொள்கிறார்கள்? இதெல்லாம், இந்த சிந்தனைகள் எல்லாமே நமக்கு பாபமாக சேரும்போது அதுவே நமக்கு அடுத்த ஜென்மத்தில், ஏன் இந்த ஜென்மத்தில் கூட நிறைய சிரமங்களை உருவாக்கி விடுவதை பார்க்கிறேன். அந்த வகையில் இன்றைக்கு கர்ம வினைகளை பற்றி உங்ககிட்ட நான் பேச போகிறேன். இந்த கர்ம வினைகளால் ஏற்படுகின்ற சிரமங்கள், கர்ம வினைகள் நமக்கு ஏற்படும் போது நம்ம உடல்லையும் வாழ்க்கையிலும் நாம் சந்திக்கக்கூடிய சிரமங்கள், இவற்றை நீக்கக்கூடிய சுலபமான வழிமுறைகளை பற்றி நான் பேச போகிறேன். முதலாவது, நம்ம குடும்பங்களில் நாம் பார்க்கக்கூடிய விஷயங்களில் எப்படி கர்ம வினைகள் நமக்கு இருக்குன்றத ஒரு 7 அறிகுறிகளை வைத்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது வேறு காரணங்கள் இல்லாமல் கர்ம வினைகள் எவ்வாறு நம்மை சிரமப்படுத்துகிறது அப்படிங்கிறது. முதலாவது, நம்ம பெண்ணுக்கோ அல்லது பையனுக்கோ நம்ம கல்யாண பொருத்தம் பார்ப்போம், எல்லாம் முடிஞ்சிடும், பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சிடும். திடீர்னு பார்த்தா அது நடக்காது. இது ஒரு முறை நடந்தால் பரவாயில்ல, திரும்ப திரும்ப இது நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும்,
இந்த கர்ம வினைகள் இந்த நல்ல விஷயத்தை தடுக்கிறது அப்படிங்கிறது. நிறைய பேர் புரிந்து கொள்ளவே மாட்டாங்க. இந்த கோவில் போகிறேன், அந்த கோவில் போகிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேம்பாங்க. எதுவுமே நடக்காது. வெறுத்து போய் சொல்லுவாங்க, என் மேலே சாமி மேலே இருந்த நம்பிக்கையே போச்சுங்க அப்படிம்பாங்க. காரணம், கர்ம வினைகளை நம்ம நீக்கிறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சியை செஞ்சு தானே ஆகணும். அப்போ அந்த கர்ம வினைகள் நீங்கணும்னா முறையாக செய்ய வேண்டியது என்ன? முதல்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம குடும்பத்தில் நடக்குதுன்னா கர்ம வினை இதற்கு காரணமாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, நல்ல இடத்துல வரன் வருங்க. நமக்கு பிடிச்சிருக்கும், அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட மைண்டு அதை சூஸ் பண்ண விடாமல் அந்த இடம் தள்ளி போகிற மாதிரி அல்லது தட்டி போகிற மாதிரி நிகழ்வு நடந்துடும். ஒரு 15 நாள் கழித்து யோசிப்போம், ஐயோ ஜாதகம் நல்லா இருக்குது, பொண்ணு பையனுக்கு பிடிச்சிருக்கு, எல்லாமே நல்லா தானே இருக்குது, அப்புறம் ஏன் நமக்கு கல்யாணம் நடக்கலை அப்படின்னு நம்ம யோசிப்போம். இது ரெண்டாவது விஷயம். இந்த முதல்ல கல்யாணம்லாம் பேசி முடித்து எல்லாம் வரும்போது திடீர்னு ஒரு காரணத்தில் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவு அந்த சைட்லேருந்து வரும். ரெண்டாவது, நாமளே அந்த முடிவு எடுக்க மாட்டோம். ஆனால் முடிஞ்ச பிறகு, காலம் கடந்த பிறகு யோசிப்போம், இதை நம்ம பண்ணியிருக்கலாமே, இதை ஏன் நம்ம மிஸ் பண்ணோம், எப்படி என்னோட கண் குருடா போச்சு அப்படின்னு யோசிப்போம். இது ரெண்டாவது மிகப்பெரிய காரணம். மூன்றாவது, நல்ல கல்யாணம், நல்ல பொண்ணு, நல்ல பையன், நல்ல குடும்பம், எல்லாம் நல்லா பார்த்து பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தோட, இறைவனுடைய ஆசீர்வாதத்தோட நல்ல சிறப்பாக நடந்த கல்யாணம். ஆனால் கல்யாணத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே சண்டை சச்சரவு, பொண்ணும் பையனும் முதலிரவு கூட நடக்கலை. அப்போ ஆரம்பித்த சண்டை அப்படியே போய் கடைசியில் பிரிவில் முடிஞ்சிருச்சு. ஒரு காவல்துறை அதிகாரி ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஒரு பெண் ஒரு ஆண். அப்போ இருந்த முதல்வர் தலைமையிலேயே அவங்களோட பையனுக்கு அவர் கல்யாணம் பண்ணி வச்சார். அதே போல் பெரிய இடத்துல பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். பையனும் சரி பொண்ணும் சரி வெறும் 6 மாதத்தில் பிரச்சனை காரணமாக விவாகரத்து வாங்கிட்டாங்க. அந்த பெண்ணும் அந்த அதிகாரியும் அழுகாத நாள் கிடையாதுங்கிற அளவுக்கு அவ்வளவு துயரம் குடும்பத்தில். பெரிய பணக்காரர், பெரிய குடும்பம், நல்ல செல்வாக்கு, முதல்வர் தலைமையிலேயே கல்யாணம் பண்ணக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு வச்சுருக்கார். இப்போ ஒரு முறை அவங்க என்னை பார்க்க வந்திருந்தாங்க. அவருடைய உடல் நலத்துக்காக வந்திருக்கும்போது அந்த அம்மா அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு. அப்புறம் அவங்க வரலாறெல்லாம் கேட்கும்போது 2-3 இடத்துல அந்த செய்த தவறுகள் என்னங்கிறத சொல்லிட்டு சுலபமாக சில பரிகாரங்கள் சொன்னேன். அவங்க அடுத்த 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பையனும் கல்யாணம் ஆகி அமெரிக்கா போய் செட்டில் ஆகிட்டான், அந்த பொண்ணும் கல்யாணம் ஆகி லண்டன் போய் செட்டில் ஆகிட்டாங்க. சிறப்பான வாழ்வு, எல்லாருக்கும் குழந்தை குட்டி எல்லாம் இப்போ நல்லா இருக்காங்க. ஸோ இந்த கர்ம வினைகள் நம்மை துரத்தும் போது நீங்கள் செஞ்ச புண்ணியத்தினால உங்களுக்கு கல்யாணம் நல்லபடியாக நடந்தாலும், நல்ல இடத்துல நடந்தாலும், பெரிய அளவில் விமர்சையாக பெருமையாக நடந்தாலும் கூட அந்த வாழ்க்கை வாழ விடாமல் தடுக்கக்கூடியது எதுனா அந்த கர்ம வினைகள் தான். திருமணமே நடக்காமல் தடுக்கும். அதை மீறி திருமணம் நடக்குதுனாலும் வாழ்க்கை பிரிந்து போய் விடுவதை பார்க்க முடியும். 4வது, குழந்தையின்மை. மருத்துவ ரீதியான எல்லா டெஸ்ட்டும் நாங்கள் பண்ணிட்டோம் சார், ஆனால் எனக்கு குழந்தை இல்லை. ஐவிஎஃப் பண்ணியாச்சு, ஐயுஐ பண்ணியாச்சு, என்னென்ன பரிசோதனைகள் இன்னைக்கு பண்ணணுமோ த பெஸ்ட் பரிசோதனைகள், த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சு, எனக்கு குழந்தை இல்லை. கர்ம வினைகள் தான். இன்றைக்கு மெய்கண்டாருடைய அவருடைய வரலாறை நாம் எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு குழந்தையே பிறந்திருக்க கூடாது. அந்த தாய் தந்தை அவங்க 2 பேருக்கும் ஜாதகப்படி பார்த்தா குழந்தை கிடையாது. இந்த ஜென்மத்தில் அவங்களுக்கு குழந்தை இன்மைங்கிறது தான் தீர்வு. ஆனால் மாணிக்க வாசகர் ரொம்ப அழகாக அதை பார்த்து அவங்க செய்த உபசரிப்புக்காக ஒரு பதிகத்தை சொல்லி அவர்களுடைய கர்ம வினைகளை நீக்கிய பிறகு பிறந்தவர் தான் மெய்கண்டார். இப்பெல்லாம் பதிகங்கள்லாம் இருக்கே, அப்பா எவ்வளவு மோசமான கர்ம வினைகளையும் நீக்கக்கூடிய சக்தி அதற்கு உண்டு. அந்த மெய்கண்டார் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு பிறவி. இந்து மதத்தை, சிவ தொண்டை, சிவ பாதையை நமக்கு மீட்டு கொடுத்த ஒரு மாபெரும் மகான் சித்தர். ஸோ கர்ம வினைகள், குழந்தையின்மை இருக்குன்னா அதுக்கு காரணம் கர்ம வினைகள். அதே போல் தலைமுறையாக நமக்கு ஏற்படுகின்ற பரம்பரை நோய்கள், கண்களில் ஏற்படுகின்ற பாதிப்பு, பரம்பரையாக குழந்தை பிறக்கும்போது ஏற்படுகின்ற பாதிப்புகள், சில வகையான நோய்களை நம்ம பார்க்குறோம். அப்பாவுக்கு இருந்தது, அண்ணாக்கு இருந்தது, 7 பேர் குடும்பத்தில் 7 பேருக்கும் பிரச்சனை இருக்குது. ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசான்னு சொல்லக்கூடிய கண் நோய்கள், இதெல்லாம் பரம்பரையாக வரக்கூடிய நோய்கள். அல்லது அறிவியல் பூர்வமாக இதெல்லாம் நோய்கள்னு சொன்னாலும் இது ஏற்படுவதற்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல்
நம்ம கையில் பணம் வந்தாலும் ₹1 கூட தங்காமல் கடன் மட்டும் அதிகமாயிட்டே இருக்குன்னு வச்சிங்களேன், இதுவும் கர்ம வினை தான். நீங்கள் செஞ்ச புண்ணியம் நீங்கள் பணம் நிறைய சம்பாதிப்பீங்க. ஆனால் கர்ம வினை உங்களை ₹1 கூட சேர்க்க வைக்காமல் வெளியில் அனுப்பிக்கிட்டே இருக்கும். இதுவும் கர்ம வினையுடைய மிகப்பெரிய ஒரு காரணம் தான். அதை விட 7வது முக்கியமானது, வீட்டில் தொடர்ந்து நோய். மனைவிக்கு காய்ச்சல் வந்ததுங்க, சரி பண்ணேன். அடுத்து எனக்கு கால் உடஞ்சிருச்சுங்க, சரியாச்சு. அடுத்து அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுங்க. அடுத்து பாப்பாவுக்கு பிரச்சனை வந்ததுங்க. அடுத்து பையனுக்கு பிரச்சனை வந்ததுங்க. 3 வருஷமாக 4 வருஷமாக மாதத்துக்கு ஒரு முறை 2 பேர் 3 பேரோட ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருக்கும். பணம் செலவாகிறது, விரயமாகிறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் தொடர்ந்து இந்த சிரமத்தோடவே நாங்கள் ஓடிட்டு இருக்கோம்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கீங்கன்னா, நீங்கள் புரிஞ்சுக்கணும், கர்ம வினைகளால் இது தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. நான் சொன்ன 7ல் ஏதாவது 3 உங்களுக்கு இருக்குன்னா, நிச்சயமாக கர்ம வினைகள் உங்களை பீடித்திருக்கிறது. இதிலிருந்து வெளியில் வருவதற்கு நீங்கள் முறையாக முயற்சி செய்யணுன்றது அர்த்தம். சரி, காரணங்கள் என்ன? பொதுவாக நம்ம இதெல்லாம் கர்ம வினைகள் இதெல்லாம் இருக்குது சார், பட் என்ன காரணமாக இருக்கும்? இதுக்கும் 7 காரணங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது காரணம் என்னென்னா, இந்த கர்ம வினைகளால் நம்ம பாதிச்சிருக்கோம் அப்படிங்கிறது. அப்போ உடம்பு வெளிப்படுத்தக்கூடிய அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 அறிகுறிகள் உங்களுக்கு இருக்குன்னா, இன்றைக்கி உங்கள் உடம்பில் கர்ம வினைகளுடைய பாதிப்பு கடுமையாக இருக்குன்னு அர்த்தம். முதலாவது, காலையில் எழுந்து கொள்ளும்போது ஏற்படுகின்ற சோர்வு. பொதுவாக மருத்துவ காரணங்களை நம்ம தேடுவோம். ரத்த சோகை இருக்கா, தைராய்டு நோய் இருக்கா, ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கா, சர்க்கரை நோய் இருக்கா, இதெல்லாம் தேடுவோம். எல்லா மெடிக்கல் டெஸ்ட்டும் பர்ஃபெக்ட்லி நார்மல். ஆனால் காலையில் எழுந்துக்க முடியாது. 8 மணி 9 மணிக்கு தான் எழுந்துப்போம். மனநோயாக இருக்கான்னு கூட டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், எதுவுமே இருக்காது. ஆனால் காலையில் நம்ம எழுந்து கொள்கின்ற நேரம் எப்பொழுதுமே சோர்வோடு எழுந்து கொள்வது தான் நிலை. எழுந்த உடனே சண்டை போட ஆரம்பிப்போம், கோவப்பட ஆரம்பிப்போம், வீட்டில் நிம்மதியே இருக்காது. குடும்பத்தில் ஒருத்தர் அப்படி இருந்தால் பரவாயில்ல, எல்லாருமே அதே நிலையில் இருக்கிறத நம்ம பார்ப்போம். இது கர்ம வினைகள் நம்ம பாதிச்சிருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறின்னு சொல்லலாம். 2வது, குலதெய்வ வழிபாட்டுக்கு எப்போவுமே தடை ஏற்பட்டுகிட்டே இருப்போம். நம்ம ஒரு ஊரில் செட்டிலாக இருப்போம், நம்ம நேட்டிவில் குலதெய்வம் கோயில் இருக்கும். பிரயாணம் பண்ணலான்னு ஆரம்பிக்கிறோன்னா டக்குன்னு வீட்டுக்காரமாக்கு பீரியட்ஸ் வந்துடும், இல்லை போகிற கார் ஆக்சிடெண்ட் ஆகும், இல்லை ஏதோ மழை பெய்யும், வெயில் அடிக்கும். திரும்ப 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 நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் குலதெய்வத்தை மட்டும் போய் ஒரு முறை நேரில் பார்க்கவே முடியாது. விடாமல் நம்ம துரத்திட்டு இருக்கோம். இதுதான் கர்ம வினைகள் நம்மை கடுமையாக பீடித்திருக்கிறதுன்னு சொல்லக்கூடியது. ஏன்னா ஒரு தடவை நீங்கள் குலதெய்வம் கோயில் போயிட்டீங்கன்னா, உங்கள் கர்ம வினைகள்லேருந்து சிரமங்கள்லேருந்து கொஞ்சம் விடுபடுவதற்கு, அப்பான்னு மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் தீரும். ஆனால் அதை போக விடாமல் நம்மளோட கர்ம வினைகள் நம்மளை அப்படியே சங்கிலியில் போட்டு கட்டி வச்ச மாதிரி கட்டி வைக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதுதான் கர்ம வினை மோசமாக இருக்குன்னு சொல்லக்கூடிய முதல் விஷயங்கள். அடுத்து, கோவிலுக்கு கூட போக முடியாதுங்க. குலதெய்வம் கோயில் போகிறோம், தூரம் ஓகே. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயில் போகலாம், ஒரு பெருமாள் கோயில் போகலான்னா கூட போக முடியாது. ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். இன்றைக்கி போகலாம், நாளைக்கு போகலாம், அப்படி போகலாம், இப்படி போகலாம். கர்ம வினைகள் துரத்துதுன்னு அர்த்தம். 4வது, நம்ம சிறு சிறு சின்ன விஷயத்துக்கு கூட வீட்டில் பிரச்சனை அதிகமாகும். இப்போ சென்ற வாரம் ஒரு யூஎஸ்லேருந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்திருந்தாங்க. ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி வந்திருந்தாங்க, பட் திரும்பி வந்திருந்தாங்க. 3 மந்த்ஸ் முன்னாடி வரும்போது அவங்களுக்கு விவாகரத்து பண்ணணுமா வேணாமாங்கிற ஒரு டிஸ்கஷனுக்காக வந்திருந்தாங்க. தெரிஞ்ச குடும்பம், அதனால் ஒரு கவுன்சிலிங்காக அனுப்பியிருந்தேன். அப்போ அவங்க கூட உட்காந்து பேசும்போது 2 பேருக்கும் என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஒருத்தர் மேலே அவ்வளவு அன்பு. ஆனால் இது தொட்டா குத்தம், அது தொட்டா குத்தம்னு 2 பேரும் சண்டை போடுறாங்க. அவங்களுக்கு புரியல. கொஞ்சம் படித்தவங்க, கலாச்சாரமான குடும்பம், அதனால் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது போல இருக்கே அப்படின்றதுக்காக தான் கவுன்சிலிங்க்கு வந்திருந்தாங்க. சைக்காட்ரிஸ்ட்டை பார்த்தாச்சு. அங்கே அமெரிக்காவில் இருக்க குழந்தைங்க, அதனால் அங்கே இருக்கக்கூடிய இந்த கவுன்சிலர்ஸ்லாம் இருப்பாங்க. 6 முறை 7 முறை அங்கே போய் கவுன்சிலர்ஸ் கிட்ட பேசி பிரச்சனைகளை நீங்கள் சார்ட் அவுட் பண்ணால் தான் உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுப்பாங்க, இல்லைனா கொடுக்க மாட்டாங்க. அதுக்கெல்லாம் போயிட்டு வராங்க, எதுவுமே நடக்கலை. இப்போ அவங்க 2 பேருடைய மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி ஜாதகத்தை பார்த்து நான் சொன்னேன், இல்லை இது கர்ம வினைகளால் வருது. நீங்கள் ஃபஸ்ட்டு போய் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வந்துடுங்க. மழை பெஞ்சாலும், இடி அடித்தாலும், கார் ஆக்சிடெண்ட் ஆனாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் போயிட்டு வந்துடுங்க அப்படின்னு. வீட்டில் மஞ்சளில் ஒரு பிள்ளையாரை பிடிச்சி வச்சுட்டு போயிட்டு வரவரெல்லாம் கூட இருந்து காப்பாற்றுப்பா சாமின்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்டேன். கரெக்டாக போயிட்டு வந்தாங்க. 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் இப்போ வந்தாங்க. ரிசல்ட் லைக் 80% ப்ராப்ளமே இல்லை, ஆர்கியூமெண்ட்லாம் குறைஞ்சிருச்சு. எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது டாக்டர், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குமா அப்படிங்கிறது. நாங்கள் அந்த 2 பேருமே MIT சயின்டிஸ்ட்.
2 பேருமே ஒவ்வொரு துறையில் ஒவ்வொரு கம்பெனியில் பெரிய ரிசர்ச்சில் இருக்கக்கூடியவங்க. ஆனால் அவங்களுக்கு புரியாத விஷயம், எப்படி இந்த குலதெய்வம் கோயில் போயிட்டு வந்தால் என் பிரச்சனை குறையுதுங்கிறது. நிச்சயமாக நடந்தது. இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு வீட்டில் சண்டை அதிகமாகுது. சாப்பாட்டில் நான் வந்து சுரக்கா பண்ண சொன்னேன், ஏன் பண்ணல? இன்றைக்கி வந்து நான்வெஜ் கேட்டேன், ஏன் பண்ணல? அடுத்து 5வது கடுமையான கெட்ட கனவுகள். வாழ்க்கைலாம் நல்லா இருக்குது, டேலாம் நல்லா இருக்குது. ஆனால் நைட்டு படுத்தா கெட்ட கெட்ட கனவுகள் வந்து என்ன பாடாப்படுத்துது. கர்ம வினைகள் உங்களை துரத்திக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அடுத்து 6வது நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். ஒரு கோவில் போகணும், அந்த மாதிரி யாருக்கா ஒருத்தர் கல்யாணத்துக்கு உதவி செய்யணும், அந்த மாதிரி நல்லது செய்யணும்னு நினைக்கும் போது ஒரு தடங்கல், ஒரு பிரச்சனை. என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. கர்ம வினைகள் துரத்துது. 8வது நிரந்தர பயம், தீராத நோய், மனநோய். இது எல்லாமே ஏற்படுவதற்கான காரணங்களில் முக்கியமாக இருக்கிறது இது கர்ம வினைகள் தான். இந்த கர்ம வினைகள் நம்மளை விடாமல் துரத்துது. நிறைய அறிகுறிகளை பார்க்கலாம். பட் என்னுடைய அனுபவத்தில் ஒரு மருத்துவனாக நான் பார்க்கக்கூடிய சில விஷயங்களை தான் இங்கே டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேன். மனச்சிதைவு நோயோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய எவ்வளோ குழந்தைகளை நான் பார்க்குறேன். ஸ்கிசோஃப்ரினியா நோயோடு. அவங்களுக்கெல்லாம் சில வகையான பரிகாரங்களை செய்யும்போது இந்த நோய் குணமாகுதோ இல்லையோ அந்த நோயுடைய வீரியம் குறையுது. மனச்சிதைவு நோயாளி வந்து கற்பனையிலே இருப்பான், சொல்கிறத கேட்க மாட்டான். பட் அவனுக்கு வந்து அந்த அந்த தன்மையை மாற்ற நம்ம முயற்சி செய்கிறோம் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றம் இருக்கிறத பார்க்கணும். அந்த கர்ம வினைகளை தீரக்கூடிய சில பரிகாரங்களை செய்யும்போது நம்ம செய்கிறது தான். பரிகாரம்னா கோயில் போகிறது, ஹோமம் பண்ணுறது அதெல்லாம் கிடையாது. சிம்பிளாக நம்ம எடுக்க வேண்டிய சின்ன சின்ன முயற்சிகளை செய்யும்போது இவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம். சரிங்க சார், நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிற 7 அறிகுறியில் 5 எங்கள் வீட்டில் நடக்குது. நீங்கள் சொன்ன காரணங்களில் நம்ம நிகழ்ச்சிகளாக பார்க்கும்போது 5 விஷயம் நடக்குது. இப்போ கர்ம வினைகள் என்னை பீடிச்சிருக்குன்னா கர்ம வினைகளை நீக்க நான் என்ன செய்யணும்? அதுக்கும் 7 விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கர்ம வினைகளை நீக்க சுலபமான 7 பரிகாரங்கள்ங்க. நீங்கள் வீட்டில் இதை பார்த்து இன்னிலேருந்து செய்ய ஆரம்பிங்க. வாழ்க்கை நிச்சயமாக மாறுறதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது குலதெய்வ வழிபாடு. இன்றைக்கி நல்லா ஞாபகம் வச்சுங்க, குலதெய்வம் நமக்கு அருள் கொடுக்கின்ற மாதிரி எந்த தெய்வமும் அருள் கொடுக்காது. முதல்ல இன்றைக்கு நம்ம குழந்தைங்க அமெரிக்காவில் இருக்காங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க, வெளிநாடுகளில் இருக்காங்க, வெளியூரில் படிக்கிறாங்கன்னா கூட தயவு செய்து வருஷத்துக்கு ஒரு முறையாவது அந்த குழந்தைகளை வர வச்சு உங்கள் குலதெய்வ கூட்டு போய் ஒரு பூஜையோ அல்லது குலதெய்வத்திற்கு முன்பு நின்று ஒரு சாமி கும்பிட்றதை பண்ணிங்கன்னா கூட போதும். குலதெய்வம் கொடுக்கின்ற வரத்தை எந்த தெய்வமும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. குலதெய்வம் உங்களை காக்கிற மாதிரி எதுவும் உங்களை காக்க முடியாது. நம்ம எல்லாருக்கும் இஷ்ட தெய்வம் இருக்கும். திருப்பதி போவோம், திருவண்ணாமலை போவோம், திருச்செந்தூர் போவோம். இதெல்லாம் இஷ்ட தெய்வங்கள். நம்மளுடைய குடும்பத்திற்கு ஆண் வாரிசாக இருந்தாலும் சரி, பெண் வாரிசாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய குலதெய்வத்தை பார்த்து பிரார்த்தனை செய்வது அப்படிங்கிறது தான் கர்ம பலன்களை, கெட்ட கர்ம பலன்களை நீக்கக்கூடிய முதல் வழி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். 2வது அமாவாசை தர்ப்பணம் செய்யணுங்க. இன்றைக்கு நம்முடைய மூதாதையர்கள் அவர்களுடைய பாப கணக்கு தீர வேண்டும். அவர்களுடைய மேலிருந்து அவர்கள் சொல்லுகின்ற வாழ்த்துக்கள் தான் நம்மளை வாழ வைக்கும். நம்மில் நிறைய பேருக்கு புரியாத ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கு பெரும்பாலானவர்களை நான் பார்க்குறேன், அவர்கள் யாருமே தர்ப்பணம் செய்வது கிடையாது. தர்ப்பணம் செய்வதற்கு தேவையான அந்த நமக்கு தர்ப்பணம் செய்து வைக்கக்கூடியவர்கள் கிடைக்கல, அதனால் நான் பண்ணுறதில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். அமாவாசை அன்று கொஞ்சம் சாதம், தயிர், எள் இது 3ஐயும் கலந்து காக்கைக்கு வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். தர்ப்பணம் செய்த புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் தர்ப்பணம் செய்ய முடியாமல் இருப்பவர்களுக்கு அந்த தர்ப்பணம் முன்னோர்களை நினைத்து நாம் வழிபடுகின்ற ஒரு நிகழ்வுங்கிறது ரொம்ப பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வரும். அமாவாசைங்கிறது ரொம்ப பெரிய நாளுங்க. யாரெல்லாம் அமாவாசை அன்று உபவாசம் இருந்து முன்னோர்களுக்கு படையலிட்டு அந்த முன்னோர்களுடைய படையலில் கிடைக்கக்கூடிய பிரசாதத்தை உணவாக சாப்பிடுகிறார்களோ அவர்கள் நிச்சயமாக கர்ம வினைகளிலிருந்து விடுபடுவதற்கான வழிகளும் விடுபடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாவதை நாம் பார்க்க முடியும். எப்படி குலதெய்வ வழிபாடு மிக முக்கியமோ அதே போல நீங்கள் அமாவாசை வழிபாடு செய்வதும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. 3வது வராகி அம்மனுடைய வழிபாடு. நான் ஒரு வராகி உபாசகன் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்லலை. இன்றைக்கு நிறைய புத்தகங்கள், கருட புராணத்திலிருந்து நிறைய புத்தகங்களை நான் பார்க்குறேன். ஸ்ரீதேவி மகாத்மியத்திலிருந்து நிறைய விஷயங்களை படித்து பார்க்கும்போது இன்றைக்கு வராகி அம்மன் நம்முடைய கர்ம வினைகளை நீக்குவது போல
குறிப்பாக செவ்வாய்க்கிழமை பஞ்சமியில் நடக்கக்கூடிய பூஜைகளை செய்வது போல, அதே போல பிரதோஷம் மற்றும் சத்யநாராயண பூஜைகள், இந்த 3 விஷயங்களும் கர்ம வினைகளை நீக்குவதற்கான எளிய வழிகள்னு சொல்லலாம். உங்கள் வீடு பக்கத்தில் எங்கே வராகி கோவில் இருக்குது, சிவன் கோயில் இருக்குது, சத்யநாராயணனுடைய பூஜை நடக்கக்கூடிய இடங்கள் இருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி நம்மளுடைய தென் மாநிலங்களில் பெரிய பணக்கார இடம் எதுன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆந்திர பிரதேஷ் தான் இல்லையா? இன்றைக்கு அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சுபிக்ஷத்தை நம்ம வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. வறட்சி, தண்ணீர் பிரச்சனைன்னு 1000 விஷயத்தில் நம்ம போராடிட்டு இருக்கோம். ஆனால் அங்கே அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கா? சுபிக்ஷமான பூமி அது. அந்த பூமி சுபிக்ஷமாக இருப்பதற்கு காரணம் என்னன்னா, அங்கே சத்யநாராயண பூஜை அப்படிங்கிறது ஒரு கலாச்சாரமாகவே கொண்டாடுறாங்க. பௌர்ணமியில் இருக்கக்கூடிய ஒரு பூஜை, கர்ம வினைகளாலும் 7 ஜென்மத்தில் நாம் செய்த பாவங்களாலும் ஏற்படக்கூடிய வினைகளை நீக்கக்கூடிய சக்தி சத்யநாராயண பூஜைக்கு உண்டு. சத்யநாராயண பூஜை எப்படி பண்ணணுங்கிறத நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். சுலபமான ஒன்று. பௌர்ணமி அன்று காலையிலிருந்து மாலை வரை முறையாக உபவாசம் இருந்து நம்முடைய கர்ம வினைகளால் ஏற்படுகின்ற திருமண தடையிலிருந்து, குழந்தையின்மையிலிருந்து, பொருளாதார வளர்ச்சியின்மை வரையிலும் தீர்க்கக்கூடிய மிகச் சுலபமான, மிக வீரியமான, அதிசக்தி வாய்ந்த விரதங்களில் ஒன்று சத்யநாராயண பூஜை. அது செய்ய முடியுமான்னு பாருங்கள். இன்றைக்கு 3 விஷயங்கள். வராகி அம்மனை செவ்வாய்க்கிழமை மற்றும் பஞ்சமியில் சந்திப்பது. அம்மா கிட்ட உட்கார்ந்து உங்களுடைய கவலைகளை மனம் விட்டு சொல்லணும். அதே போல பிரதோஷ வழிபாடு போல இன்றைக்கு கர்ம வினைகளை நீக்கக்கூடிய பெரிய புண்ணிய ஒரு விரதமும் கிடையாது. அதே போல சத்யநாராயண பூஜை. இந்த 3 விஷயங்களை செய்ய முடியுமான்னு பாருங்க. 4வது அன்னதானம்ங்க. இன்றைக்கு ஒரு பசியுள்ள ஒரு உயிருக்கு, ஒரு மனிதனுக்கு அல்ல, பசியுள்ள ஒரு உயிருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவுங்கிறது உங்களுடைய ஆரோக்கியத்தை மிகப்பெரிய அளவில் மேம்படுத்தக்கூடியது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு காக்கைக்கு உணவிடுவது, கிளிக்கு உணவிடுவது, எறும்புக்கு உணவிடுவது, தண்ணீர் வைப்பது, இது எல்லாமே மிகப்பெரிய அளவில் கர்ம வினைகளை தீர்க்கும். என்னுடைய குரு எனக்கு சொல்லுவார், வீட்டை விட்டு வெளியில் போகும்போது ஒரு கைப்பிடி அரிசி எடுத்துட்டு போப்பா, எங்கேயாவது மணல் அல்லது எறும்பு புற்று இருக்குன்னா அந்த அரிசி அங்கே போட்டுரு. அந்த எறும்புகள் எவ்வாறு உன்னுடைய அரிசியை அதோடைய உமிழ்நீரை கொண்டு மென்று சாப்பிடுகிறதோ அவ்வளவு வேகமாக உன்னுடைய கர்ம வினைகள் தீரும் அப்படிம்பார். பொதுவாக நாங்கள்லாம் வைத்தியர்கள், மருத்துவர்களுக்கு கர்ம வினைகள் அதிகம் தெரியுமா? ஏன்னா நோயாளிகள் எங்ககிட்ட வரும்போது கர்ம வினைகளால் உங்களுக்கு இருக்கக்கூடிய நோயை தீர்க்க நாங்கள் முயற்சி செய்யும் போது உங்ககிட்ட இருக்கக்கூடிய பாப கணக்குகள்ல பாதி எங்களுக்கு வந்து சேருங்கிறது நியதி. அதனால என்னுடைய குரு எப்பொழுதுமே எனக்கு சொல்றது, வருஷத்துக்கு ஒரு முறையாவது காசிக்கு போயிட்டு வரணும். அந்த இடத்துல உங்களுடைய அகம்பாவத்தை விட்டு பிக்ஷை எடுத்து ஒரு நாள் சாப்பிடணும். அதே போல காசியில் குளித்து பாப மோட்சம் கொடுக்கணும். வருஷம் இதை செய்யணும், அப்பதான் உன் பாப கணக்கு ஏறாதுன்னு எனக்கு சொல்லுவாரு. நான் செஞ்சிட்டு இருக்கேன். அதே போல இந்த அன்னதானம் செய்யுங்க. இந்த அன்னதானங்கிறது மனுஷனுக்கு தான் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னு இல்லை, சுற்றி இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் கிடைக்கக்கூடியது. இதை நம்ம செஞ்சாலே பெரும் புண்ணியம் வருவதை பார்க்க முடியும். அதே போல் கல்வி தானம். இன்றைக்கு படிக்க முடியாத குழந்தைக்கு ஒரு நோட் புக்கோ, ஒரு பென்சிலோ, ஒரு பேனாவோ இதை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கனாலே பெரிய அளவில் நமக்கு அந்த மாற்றம் ஏற்பட்டு விடுவதை பார்க்க முடியும். ஏன்னா நம்மில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சிரமம், நான் எப்படி 10,000 செலவு பண்ணுவேன், நான் எப்படி 1,00,000 செலவு பண்ணுவேன், அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஒரு 10 பென்சில் வாங்குங்க. உங்கள் வீடு பக்கத்தில் படிக்கிற பிள்ளைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒவ்வொன்று கொடுங்க. இல்லை பள்ளிக்கூடங்கள், அரசு பள்ளிக்கூடங்கள், உதவி பெறக்கூடிய பள்ளிக்கூடங்கள் எவ்வளவோ இருக்குது. ஒரு 100 பேனா வாங்குங்க, கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய ஹெட்மாஸ்டர்ஸ் கிட்ட கொடுத்து இதை பசங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். முடிஞ்சு போச்சு. கல்வி தானம் மிகப்பெரிய அளவில் நம்முடைய கர்ம வினைகளை நீக்கும். 7வது ரொம்ப முக்கியமானது, இன்றைக்கு ராத்திரி தூங்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு செஞ்ச நல்ல விஷயத்தை மனசில் கொண்டு வந்து மகிழ்ச்சி அடைங்க. நம்ம நிறைய விஷயத்தை செய்வோம், நல்லது செய்வோம். ஒருத்தர் கீழே உழ போயிருப்பார், அவரை பிடிச்சிருப்போம். யாராவது ஒருத்தர் உதவி கேட்டு வந்திருப்பார், அவருக்கு உதவி கொடுத்துருப்போம். ஆனால் அதை பற்றி யோசிக்கவே மாட்டோம். இரவு படுக்கும்போது அல்லது காலையில் எழுந்திருக்கும் போது இன்று நாம் செய்த நல்ல விஷயத்தை மனதுக்குள் ஒரு சிந்தனையாக கொண்டு வாங்க. இதுவே போதும் உங்கள் கர்ம வினைகளை நீக்குவதற்கு. குலதெய்வ வழிபாடு செய்யுங்க, அமாவாசை தர்ப்பணம் செய்யுங்க, வாராகி அம்மனுடைய வழிபாடு
பிரதோஷ வழிபாடு, சத்யநாராயண பூஜை செய்யுங்க. காலையில் சூரிய வழிபாடு. காலையில் சூரியனுக்கு அர்க்கம் சொல்லுவோம். காலையில் எழுந்து வீட்டு மாடிக்கு போய், சூரியன் தான் நமக்கு தந்தை போன்றவர், அவர் முன்னாடி நின்று ஒரு சம்பில் தண்ணி எடுத்துகிட்டு போங்க. கண்ணை மூடி பிரார்த்தனை செய்து அந்த தண்ணீரை அந்த சுவாமிக்கு அர்க்கமாக கொடுங்க. இதை செஞ்சாலே போதுங்க, பெரிய அளவில் கர்ம வினைகள் நீங்கும். அன்னதானம் செய்யுங்க, கல்வி தானம் செய்யுங்க. தினசரி தூங்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கு செஞ்ச நல்ல விஷயங்களை செய்யுங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது சார். இருந்தாலும் ஏதாவது ஒரு கோவில் சொல்லுங்களேன், கர்ம வினைகளை தீர்க்கக்கூடிய கோவில். என்னுடைய அனுபவத்தில் கர்ம வினைகளை தீர்க்கக்கூடிய கோவில், மிகச்சிறந்த கோவில் எதுனா திருவிடைமருதூர் தான். என்னுடைய மனதிற்கு ரொம்ப பிடித்த கோவில். எப்பொழுதெல்லாம் எனக்கு வாய்ப்பு கிடைக்குமோ அப்போ போய் அந்த கோவிலில் சும்மா 1 மணி நேரம் உட்காந்துட்டு வருவேன். உங்கள் எல்லாருக்கும் என்ன தெரியும். ஆனால் அங்கே நாங்கள் எப்போயாவது நீங்கள் அந்த பக்கம் வந்தீங்கன்னா என்னை பாருங்கள், ஒரு ஓரத்தில் சைலண்ட்டாக உட்காந்துருப்பேன். 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த கோவிலில் உட்காந்துட்டு வருவேன். அவ்வளவு நல்ல கோவில் அது. கோவில் போய் இறைவனுடைய கருவறைக்கு பக்கத்தில், இல்லைனா அங்கே இருக்கக்கூடிய மூகாம்பிகை அந்த கோவில் அந்த படிக்கட்டில் உட்காந்து ஒரு மணி நேரம் கண்ணை மூடி தியானம் செய்து மனதில் இருக்கக்கூடிய குறைகளை சொல்லிட்டு வந்தாலே போதுங்க, எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போகும். நான் சொன்ன பரிகாரங்கள் எல்லாம் நீங்கள் வீட்டில் செய்யக்கூடியது தான். அது செய்ய முடியுமான்னு பாருங்கள். தவறாமல் சத்யநாராயண பூஜையை ஆரம்பித்து செய்ய முடியுமான்னு பாருங்கள். கர்ம வினைகள் நிச்சயமாக குறைஞ்சு போகிறதையும் நீங்கி போகிறதையும் பார்க்க முடியும். இன்றைக்கு கர்ம வினைகள் நம்ம முழுசாக இந்த ஜென்மத்தில் கரைக்க முடியுமா தெரியல, ஆனால் குறைத்து கொள்ள முடியும். கர்ம வினைகளை குறைத்து உங்கள் எல்லாருக்கும் ஆரோக்கிய பெருவாழ்வு கிடைக்கணும்னு எல்லாம் வல்ல அந்த மகா வாராகி அம்மனை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.